நீங்க உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற வைஃபை சிக்னல்ஸோட ஸ்ட்ரென்த்தை ESP32 யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இங்க நான் உங்ககிட்ட காமிக்க போறேன் எப்படி ஒரு சின்ன ESP32 போர்டு யூஸ் பண்ணி நியர்பை வைஃபை நெட்வொர்க்ஸை ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு நெட்வொர்க்கோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை எக்ஸலண்ட், குட், வீக்னு கிளாசிஃபை பண்ணலான்னு. சரி, இப்போ ஸ்ட்ரெயிட்டா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் Arduino IDE ஓபன் பண்ணுங்க அண்ட் ESP32 போர்ட் செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்க. இதுல வைஃபை லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு வெப் சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்க இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னன்னா wifi.scan நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி நியர்பை வைஃபை நெட்வொர்க்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்றோம். அப்புறம் wifi.RSSI யூஸ் பண்ணி ஒவ்வொரு நெட்வொர்க்கோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை dBmல எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணிட்டு எக்ஸலண்ட், குட், வீக்னு கிளாசிஃபை பண்றோம் அண்ட் சிக்னல் பார்ஸை ஜென்ரேட் பண்றோம். அப்புறம் HTML பேஜ் கிரியேட் பண்ணிட்டு பிரவுசர்ல ஓபன் பண்ணா கிளீனா டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ உங்க வைஃபை நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க, இல்லாட்டி ESP32 கனெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் கரெக்ட் போர்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்லோட் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்லோட் முடிஞ்சதுன்னா சீரியல் மானிட்டர் ஓபன் பண்ணுங்க. பாட் ரேட் 115200 செட் பண்ணுங்க. இங்க நீங்க பாப்பீங்க ESP32 வைஃபைக்கு கனெக்ட் ஆகும் அண்ட் ஒரு IP அட்ரஸ் ஷோ பண்ணும். அந்த IP அட்ரஸை காப்பி பண்ணிட்டு உங்க பிரவுசர்ல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல நியர்பை வைஃபை நெட்வொர்க்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். ஒவ்வொரு நெட்வொர்க் கீழ சிக்னல் ஸ்ட்ரென்த் dBmல இருக்கும் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா எக்ஸலண்ட், குட், வீக்னு ஸ்டேட்டஸ் காமிக்கும். இன்னும் கூல் பார்ட் என்னன்னா சிக்னல் பார்ஸ் கூட டிஸ்ப்ளே ஆகும், ஜஸ்ட் லைக் யோர் ஃபோன். அண்ட் எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகும், ஸோ ரியல் டைமா அப்டேட் ஆகும். இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியலாம், ஆனா இது IoT அண்ட் ரியல் வேர்ல்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கோட் சிம்பிள் பட் அவுட்புட் பவர்ஃபுல். ESP32 சின்ன போர்ட், ஆனா அன்லிமிட்டெட் பாசிபிலிட்டிஸ்.